வணக்கம். இன்றைக்கி வந்து கொள்ளு சுசியம், அதாவது ஹார்ஸ் டாலில் நம்ம ஒரு சுசியம் செய்ய போகிறோம். அதாவது இது குதிரைக்கு வந்து நம்ம அது சாப்பாட்டுக்கு போடுவோம் கொள்ளு, அதனால் அதுக்கு பேர் அப்படி வந்தது. இப்போ வந்து கொள்ளு சுசியம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், இந்த கொள்ளு வந்து நம்ம வந்து 1 கப், அதாவது 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட்டு வந்து நம்ம சோக் பண்ணி அதை ஊற வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து குக்கரில் போட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி விட்டு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த வாட்டரை வந்து நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க. இதில் வந்து நம்ம ரசம் வச்சுக்கலாம். அது எப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஒரு நாளைக்கு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து ஒரு கப் அளவு வெல்லம் வந்து ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் துருவி வச்சுருக்கோம். 1/2 கப் அளவு நம்ம வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது உங்கள்கிட்ட இடியாப்ப மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து இலைச்சி பவுடர், அதாவது தேவையான அளவு ஏலக்காய் தூள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஆட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா டைட்டாகவே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த சுகர் வந்து 3/4 கப்பு அப்படியே போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து வெல்லம் வேணும்னா உங்களுக்கு கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த டைமில் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், 1 கப்பு நான் வெல்லம்னு சொல்கிறதுக்கு பதிலாக சுகருன்னு சொல்லிட்டேன். வெல்லம், அதாவது நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். சுகருங்கிற வெல்லம் போடுறதுன்னு நான் சுகருன்னு சொல்லிட்டேன். வெல்லம் போட்டுக்கோங்க. நான் எடுத்து வச்சதும் வெல்லம் தான். வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு 3/4 இது வந்து டேஸ்ட்டு பார்த்தோம், அதுவும் பரவாயில்ல. உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து நம்ம உருண்டை பண்ணி இதை வச்சுக்கலாம். அந்த மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மைதா மாவு 1 கப்பு, 1/2 கப்பு அரிசி மாவு, உப்பு கொஞ்சோண்டு போட்டு தண்ணி விட்டு நம்ம வந்து இப்போ நல்லா கலக்கியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் துவைச்சிட்டு உருட்டிட்டு இப்போ போடுறோம். இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த சுசியம் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.